ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு முக்கியமான அப்டேட். ஜிஎஸ்டின் வந்து ஒரு அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்ட அட்வைசரி. இதை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்வாய்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டேர்ம். இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ரிப்போர்ட்டிங் டீட்டெயில் ஆஃப் ஸ்பெசிஃபைடு ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் டு கவர்மெண்ட் நோட்டிஃபைட் போர்ட்டல். இது வந்து எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ் தான் நம்ம இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் ஸ்பெஷலாக வந்து ஐஆர்பி இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் போயிட்டு நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலாக வந்து நமக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் அக்னாலேஜ் பண்ணி ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் பேர் தான் வந்து ஐஆர்என், இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஐஆர்பினா என்னன்னாக்கா இன்வாய்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். கவர்மெண்ட் இது வரைக்கும் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக ஒரு 6 போர்ட்டல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த போர்ட்டல் தான் வந்து ஐஆர்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து ஐஆர்என், இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர். இது வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்கு போர்ட்டல் வந்து யூனிக்காக ஜென்ரேட் பண்ணி தரக்கூடிய நம்பர் தான் வந்து இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து ஏஏடிஓ, ஆனுவல் அக்ரிகேட் டேர்ன் ஓவர். ரொம்ப முக்கியம். இது எதை பேஸ் பண்ணி இப்போ வேல்யூ எடுப்பாங்கனாக்கா GSTR 3Bல டிக்ளேர் பண்ண டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. இது வந்து பேன் பேஸ் இந்த டேர்ன் ஓவர் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிளா இல்லையா அப்படிங்கிறதே வந்து டிஃபைன் ஆகும். அடுத்த டேர்ம் வந்து எனேபிள்மெண்ட். இன்வாய்ஸ் போர்ட்டலில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் வந்து எனேபிள்மெண்ட்டுங்கிறாங்க. ஆல்ரெடி வந்து டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி நம்மளோட ஜிஎஸ்டிக்கு எலிஜிபிள் அப்படின்னாக்கா அவங்களே வந்து எனேபிள்மெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இவங்க சொல்லிக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து GSTN, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நம்ம வச்சுருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நம்பரை வந்து GSTN அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து வந்து GSTR 1 அப்படிங்கிறது வந்து மந்த்லி அப்படி இல்லைன்னா குவார்ட்டர்லி ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணுறது, நம்மளோட அவுட்வர்ட் டிரான்சாக்ஷனை வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டெபிட் நோட், அடுத்தது வந்து கிரெடிட் நோட். இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரிஜினல் இன்வாய்ஸ் வந்து ப்ரைஸ் கம்மியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா டெபிட் நோட். ஒரிஜினல் இன்வாய்ஸ் வந்து ப்ரைஸ் அதிகமாக பண்ணிட்டோம் அப்படின்னா கிரெடிட் நோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து இன்வாய்ஸ் QR கோட். இவங்க வந்து 2 டைமென்ஷன் பார் கோட் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் அப்படின்னாக்கா நம்மளோட சப்ளையரோட ஜிஎஸ்டி நம்பரு, இன்வாய்ஸ் நம்பரு, டேட்டு, இன்வாய்ஸ் வேல்யூ, ஐஆர்என் நம்பர், இது எல்லாமே வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இன்வாய்ஸ் QR கோட் வெரிஃபையர் ஆப். இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணுறது மூலிமா இன்வாய்ஸோட இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இன்வாய்ஸ் FO, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் போர்ட்டல். டேக்ஸ் பேயர் வந்து இந்த போர்ட்டலில் அக்சஸ் பண்ணுறது மூலிமா ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இன்வாய்ஸோட ஸ்கீமா, மாஸ்டர் கோடு, ஐஆர்என் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு வேரியஸ் ஆப்ஷன் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன்வாய்ஸ் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் போர்ட்டல் அப்படிங்கிறோம். அடுத்து வந்து JSN ஃபார்மெட்டு. இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார்மெட்டு தான். ஜென்ரேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டை JSN ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஃபார்மெட் தான் வந்து சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணும் அப்லோட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து API ஃபார் இன்வாய்ஸ் ரிப்போர்ட்டிங். API அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். நம்மளோட சாஃப்ட்வேரில் இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து GSTN போர்ட்டலில் பேக் எண்டில் அக்சஸ் பண்ணி. அடுத்தது வந்து B2B இன்வாய்ஸ். இது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதான் வந்து ஷார்ட்டாக வந்து B2B அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரண்ட்டில் வந்து B2B டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் வந்து இன்வாய்ஸ் வந்து அப்ளிகபிள் பேஸ்ட் ஆன் டேர்ன் ஓவர். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ERP அப்படின்னாக்கா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இது வந்து ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர். கம்பெனியில் இந்த பெரிய கம்பெனிலலாம் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இன்டர் டிபார்ட்மெண்ட் லிங்க்டாக இருக்கும். இது மூலிமா வந்து மோர் ரிப்போர்ட்டிங் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ERP சாஃப்ட்வேர் மூலிமா வந்து நம்ம இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு தெரியும் ஓடிபிங்கிறது ஒன் டைம் பாஸ்வேர்ட். நம்ம ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷனுக்காக வந்து ஓடிபி வரும். அதை கொடுத்து நம்ம டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பண்ணலாம். ஆட்டோ பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து ஃபில் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஆட்டோ பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்வாய்ஸ் ஸ்கீமா INV1 வெர்ஷன் 1.1. அதாவது ப்ரெசென்ட்டில் வந்து இன்வாய்ஸ்க்கான அந்த ஃபார்மெட்டு அதை தான் வந்து ஸ்கீமான்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
அதை பேஸ் பண்ணி நம்மளோட சாஃப்ட்வேரில் நம்ம டெவலப் பண்ணி அந்த டேட்டாவை வந்து பேக்எண்டில் ஜிஎஸ்டினை அக்சஸ் பண்ணி இன்வாய்ஸ் நம்ம ஜென்ரேட். அடுத்த வந்து மாஸ்டர் கோடு. மாஸ்டர் கோடு அப்படிங்கிறது வந்து செட் ஆஃப் ஃப்ரீ டிஃபைன்டு கோடு. இதில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னாக்க ஹெச்எஸ்என் கோட் இருக்கும், கண்ட்ரி கோட் இருக்கும், கரன்சி கோட் இருக்கும், ஸ்டேட் கோட் இருக்கும், மற்ற டீட்டெயிலுமே இருக்கும். எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் மாஸ்டர் கோட். சைன்டு இன்வாய்ஸ் அப்படிங்கிறது டிஜிட்டலாக வந்து ஐஆர்பியை வந்து சைன் பண்ண இன்வாய்ஸ். இப்போ மொபைல் ஆப்புமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்வாய்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்பு. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த பார் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலிமா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலிமா அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்டது தான் இதுவும். இதில் வந்து இன்வாய்ஸ்னால் என்ன அப்படிங்கிற அந்த பேசிக் டீட்டெயில், எந்தெந்த போர்ட்டலில் நம்ம அக்சஸ் பண்ணலாம், மற்றது வரைக்கும் வந்து ஒரு 6 போர்ட்டல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 வந்து கவர்மெண்ட் போர்ட்டல், ரிமைனிங் வந்து தேர்ட் பார்ட்டி. இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2ல் நீங்கள் அக்சஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ, ரிமைனிங்லலாம் வந்து பேசிக் சர்வீஸ் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ அடிஷன்லாம் வந்து சார்ஜஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பார்த்துங்க. இப்போ இந்த 2 ஃபைலோட டவுன்லோட் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு ஜிஎஸ்டி அப்டேட்டில் சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.